டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு டிபிஐ பணியாளர் உட்பட மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் பயிற்சி மையம் ஒன்றை குறிவைத்து அடுத்த கட்ட விசாரணை நகர்கிறது. சென்னை வரும் நடுவழியில் வாகனத்தை நிறுத்தி விடைத்தாள்களை திருத்தியதும் அம்பலமாகியுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து விடைத்தாள்களை சென்னைக்கு கொண்டு சென்ற போது திருத்தப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முறைகேட்டில் ஓம்காந்தன், பாலசுந்தர்ராஜ் என்ற 2 பேர் கைதாகியுள்ளனர். நடுவழியில் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டது எப்படி? குரூப் தேர்வு முறைகேட்டில் இதுவரை 7 பேர் கைதான நிலையில் சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த டிஎன்பிஎஸ்சி ஊழியர் ஓம்காந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வுத்தாளை திருத்தியதாக பிடிபட்ட அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிபிஐயில் பணியாற்றி வரும் பழனி என்பவர் மூலம் சென்னை முகப்பேரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் ஓம்காந்தனுக்கு 2018ஆம் ஆண்டு அறிமுகமானார். தனக்கு தெரிந்த நபர்களுக்கு அரசு தேர்வு மூலம் பணி வாங்கி தரும்படியும் அதற்கு 15 லட்சம் ரூபாய் தருவதாகவும் ஜெயக்குமார் ஆசை வார்த்தை காட்டி முன்பணமாக 2 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு தேர்வின் போது ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை மையங்களுக்கான பணியை தேர்வு செய்து கொள்ளும்படி ஓம்காந்தனுக்கு ஜெயக்குமார் கூறியுள்ளார். தேர்வுக்கு முதல் நாள் ராமேஸ்வரம் சென்ற ஜெயக்குமார் தான் பணம் வாங்கிய தேர்வர்களிடம் விரைவில் மை மறைந்துவிடும் பேனாக்களை கொடுத்துள்ளார். தேர்வு முடிந்த மறுநாள் 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி விடைத்தாள்களை வாகனத்தில் கொண்டு செல்லும் பணிக்கு தட்டச்சர் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டார். அவருக்கு உதவியாக ஓம்காந்தன் நியமிக்கப்பட்டார். ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட கருவூலங்களில் இருந்து விடைத்தாள்கள் பண்டல்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்னை புறப்பட்டார் ஓம்காந்தன். அவரது வாகனத்தின் பின்னால் காரில் சென்றுள்ளார் ஜெயக்குமார். இரவு 10:30 மணியளவில் சிவகங்கையை கடந்ததும் சாலையோரமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர், தட்டச்சர் மாணிக்கவேல், பாதுகாப்புக்கு வந்த காவலர் ஆகிய 3 வரையும் சாலைக்கு எதிர்புறம் உள்ள உணவகத்திற்கு அழைத்துச் சென்றார் ஓம்காந்தன். பின்னர் தான் மட்டும் உணவகத்திலிருந்து வெளியே வந்து பின்னால் காரில் இருந்த ஜெயக்குமாரிடம் வாகன அறையின் சாவியை கொடுத்துள்ளார் ஓம்காந்தன். ஜெயக்குமார் வாகனத்தை திறந்து பணம் கொடுத்த தேர்வர்களின் விடைத்தாள் பண்டல்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். சாப்பிட்டு முடித்த பின்னர் வாகனம் புறப்பட்டது. பின்னால் காரில் இருந்த ஜெயக்குமார் மற்றும் சிலர் கார் செல்லும் போதே விடைத்தாள்களை திருத்தத் தொடங்கியுள்ளனர். மீண்டும் அதிகாலை 5:30 மணி அளவில் விக்கிரவாண்டியில் டீ குடிக்க வேண்டும் என வாகனத்தை நிறுத்தும்படி கூறியுள்ளார் ஓம்காந்தன். அனைவரையும் டீ குடிக்க அனுப்பிவிட்டார் ஓம்காந்தன். அப்போது பின்னால் வந்த ஜெயக்குமார் தன்னிடம் இருந்த சாவியால் வாகன அறையை திறந்து திருத்தப்பட்ட விடைத்தாள் பண்டல்களை அதில் வைத்துவிட்டு சாவியை ஓம்காந்தனிடம் கொடுத்து விட்டார். இதற்குள் டீ குடிக்க சென்ற ஊழியர்கள் திரும்பி வர அனைவரும் வாகனத்தில் ஏறி 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி பிற்பகல் சென்னை டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கு வந்து சேர்த்துள்ளனர். இந்த வழக்கில் ஜெயக்குமாருடன் இணைந்து தேர்வர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாலசுந்தர்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய குற்றவாளியான ஜெயக்குமார் தலைமறைவாகியுள்ளார். அவரை தேடும் பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த விசாரணையில் ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் ஒரு பிரபல தனியார் பயிற்சி மையம் சிக்கலாம் என்கின்றனர் விசாரணை அதிகாரிகள். தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஒரு பிரபல தனியார் பயிற்சி மையத்தின் பெயரில் ராமநாதபுரத்தில் சிலர் உரிமம் எடுத்து நடத்தி வருகின்றனர். வாகனத்தை நடுவழியில் நிறுத்தி குறிப்பிட்ட விடைத்தாள்களை மட்டும் எடுத்து அதிவேகமாக திருத்துவது என்பது பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்களால் மட்டுமே முடியும் என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நகர்கிறது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த தனியார் பயிற்சி மையத்தை சேர்ந்த நபர்களிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழலில் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரையில் உள்ள தேர்வு மையங்களில் முதன்மை தேர்வு அதிகாரிகளாக பணியாற்றிய வட்டாட்சியர்களான பார்த்தசாரதி, வீரராஜ் இருவரையும் சிபிசிஐடி போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையின் முடிவில் முறைகேட்டில் அவர்களுக்கு தொடர்பு இல்லை என தெரிய வந்ததாக கூறி இருவரையும் சிபிசிஐடி போலீசார் விடுவித்தனர்.
இதுவரை நடந்த விசாரணையில் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஓம்காந்தன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் பெரிய நெட்வொர்க் அமைத்து செயல்பட்டிருப்பதால் விசாரணை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மேலும் சிலர் சிக்கலாம் என்கின்றனர் அதிகாரிகள். இதனிடையே இன்று கைதான ஓம்காந்தன், பாலசுந்தர்ராஜ் ஆகியோர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 7ஆம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். எதிர்காலத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முறைகேடு நடைபெறாது என்பதை உறுதி செய்யும் வகையில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எதிர்காலத்திலே அதுபோன்ற குற்றவாளிகளுக்கு டிஎன்பிசியில் எந்த விதமான அளவுக்கு முறைகேடு செய்வதற்கும் இடமில்லை என்கின்ற அளவிற்கு நடவடிக்கைகள் இருக்கும். யார் தவறு செய்தாலும் சரி, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை முழுமையாக அவர்களுக்கு பெற்றுத்தரப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கேரளாவில் ஆளும் கட்சி சார்பில் 620 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற பிரம்மாண்டமான மனித சங்கிலி போராட்டத்தை நாட்டின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சிஏஏவுக்கு எதிரான போராட்டத்தில் புதிய வரலாறை கேரளா எழுதியிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் ஐசக் தாமஸ் கூறியிருக்கிறார். கேரளாவில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் இடதுசாரி கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கேரளாவின் வடக்கு எல்லையில் உள்ள காசர்கோட்டில் இருந்து தெற்கு எல்லையில் உள்ள களியக்காவிளை வரை 620 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொதுமக்கள் மனித சங்கிலியாக அணிவகுத்து நின்றனர். முதலமைச்சர் பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டார். வயநாட்டை அடுத்த கல்பேட்டா பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலியில் புதுமண தம்பதிகளான பிரவீன் மற்றும் ஸ்ருதி மணக்கோலத்திலேயே பங்கேற்றது அவர்களின் ஆர்வத்தை காட்டுவதாக அமைந்தது. இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 70 லட்சம் பொதுமக்கள் கலந்து கொண்டதாக ஆளும் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள கேரள நிதித்துறை அமைச்சர் தாமஸ் ஐசக், அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் இந்துத்துவா கலகக்காரர்களிடமிருந்து அதை காக்கும் முயற்சியாக இந்த 620 கிலோமீட்டர் மனித சங்கிலி பேரணி நடத்தப்பட்டதாகவும் சிஏஏவுக்கு எதிராக வரலாற்றில் கேரளா புதிய அத்தியாயத்தை எழுதியிருப்பதாகவும் ஒட்டுமொத்த கேரளாவை குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை இந்த பிரம்மாண்ட மனித சங்கிலி பறைசாற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் இடதுசாரி கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கேரளாவின் வடக்கு எல்லையில் உள்ள சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் குடியுரிமை சட்ட திருத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி சுமார் 2000 பேர் போலீஸ் நிலையத்தை நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா சாலை அருகே ரிச்சி தெருவில் செல்போன் விற்பனை செய்து வரும் வட மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் என்ஆர்சி மற்றும் சிஏஏ சட்டத்தை ஆதரிக்கும் வாசகங்கள் அடங்கிய பேனாவை சில தினங்களுக்கு முன்பு சாலையில் விநியோகித்தார். இதற்கு அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய வியாபாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தினேஷ் கொடுத்த புகாரின் பேரில் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தினேஷின் கடை மீது 2 இளைஞர்கள் முட்டை வீசியதாக கூறப்படுகிறது. இவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை விடுதலை செய்ய கோரி 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்கள் 6 பேரையும் விடுவித்தனர். இதேபோன்று வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 11 பேரை விடுதலை செய்ய கோரி எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குவிந்தனர். பின்னர் அந்த 11 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர்.
சென்னையில் காவலர் குடும்ப திருமண நிகழ்ச்சியில் 100 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த பாடி புதுநகரைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் தங்கசாமியின் மகள் பிரதீபா பிரியதர்ஷினியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி குமரன் சாவடியில் நேற்று நடைபெற்றது. அப்போது மணமக்கள் அறையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து தங்கசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற துக்ளக் இதழின் ஆண்டு விழாவில் பெரியார் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் தியாகராஜபுரம் பகுதியில் உள்ள துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியின் வீட்டின் மீது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:30 மணியளவில் இருசக்கர வாகனங்களில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ரோந்து பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் அங்கு வந்ததைக் கண்டு அந்த நபர்கள் தப்பிச் சென்றனர். இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்தில் மயிலாப்பூர் துணை ஆணையர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் விசாரணை மேற்கொண்டார். முன்னதாக குருமூர்த்தி வீட்டின் முன்பு சனிக்கிழமை மாலையிலும் அடையாளம் தெரியாத சிலர் நோட்டமிட்டதாக தகவல் வெளியானது. துக்ளக் விழாவில் ரஜினிகாந்த் பெரியார் பற்றி பேசியது பெரும் சர்ச்சையான நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனால் குருமூர்த்தியின் வீட்டிற்கு செல்லும் வழியில் இரும்பு தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தனது பாதுகாப்பில் அக்கறை செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குருமூர்த்தி டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். அதில் பெட்ரோல் குண்டு வீச முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருவதாகவும் 1986ஆம் ஆண்டு முதல் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தன்னை காஞ்சி மகா பெரியவர் கவனித்துக் கொள்வார் என்றும் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்புக்காக பயன்படுத்தும் புதிய சிந்தனை தமிழகத்தில் தோன்றியுள்ளதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, புதிய இந்தியாவை கட்டமைக்கும் முயற்சியில் நாடு முழுவதும் இதேபோல் பல்வேறு வெற்றி கதைகள் கொட்டி கிடப்பதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் 61வது மன் கி பாத் நிகழ்ச்சி நேற்று மாலை ஒலிபரப்பானது. 2020ஆம் ஆண்டின் முதல் மன் கி பாத் நிகழ்ச்சியான அதில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை பிரதமர் மோடி தெரிவித்ததுடன் மன் கி பாத் நிகழ்ச்சி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் சிறந்த தளமாக உள்ளதாகவும் கூறினார். கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்புக்காக பயன்படுத்தும் புதிய சிந்தனை தமிழகத்தில் தோன்றியுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, புதிய இந்தியாவை கட்டமைக்கும் நிலையில் இதுபோன்ற நீர் சேமிப்பு வெற்றி கதைகள் உத்தரகாண்ட் மற்றும் தமிழகம் வரை நாடெங்கும் கொட்டி கிடப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த பீடி தயாரிக்கும் தொழிலாளி யோகநாதனின் மகள் பூர்ணஸ்ரீ பழுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று அனைவர் மனதையும் வென்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். பத்ம விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, அவர்களை பற்றிய குறிப்புகளை படித்து அவர்களின் சாதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் மக்களை அறிவுறுத்தினார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்றும் பெருமிதத்துடன் கூறிய பிரதமர் மோடி, மிசோரம் மாநிலத்தில் புரு என மக்களை திரிபுராவில் மறு குடியமர்வு செய்தது சாதனை என்றும் வடகிழக்கு மக்கள் அரசியல் சாசனத்தை நம்புவதால் அங்கு அமைதி திரும்பி வருவதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். இதனிடையே மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழாக்க வீடியோவை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தன் ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். என்று கூறி தனது ஆயுளை அதிகரிக்க தான் பெற்ற 16 வயது மகளையே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சைக்கோ தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். தன்னை ஒரு சித்தர் என கூறிக்கொண்டு தனது ஆயுள் கெட்டியாக இருக்க தான் பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் இவர். போலி சித்தர் சிக்கியது எப்படி? கடந்த 24ஆம் தேதி
ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு குழந்தைகள் அவசர உதவி எண்ணில் புகார் ஒன்று வந்தது. அதில் 16 வயது சிறுமிக்கு அவரது தந்தையால் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து புகாரில் குறிப்பிடப்பட்ட வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்திய போது புகார் உண்மை என தெரிய வந்தது. போலீசார் சென்றபோது சிறுமியின் தந்தை அங்கு இல்லை. அவர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு சென்றது தெரிய வந்தது. அவரை வரவழைக்க மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தாய் மூலம் தகவல் தெரிவிக்க வைத்தனர் போலீசார். அதை நம்பி ஆவடிக்கு வந்த அந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்த போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. குடிக்கு அடிமையான அந்த நபர் 10 ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். அவரது மனைவிதான் வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றி வந்துள்ளார். தன்னை ஒரு சித்தர் என கூறிக்கொள்ளும் நபர் 6 மாதங்களுக்கு ஒருமுறை கொல்லிமலைக்கு சென்று வந்துள்ளார். மேலும் தனது ஆயுள் கெட்டியாக இருப்பதற்கு தான் பெற்ற 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி உள்ளார் அந்த காமுகன். வாக்குமூலம் பெற்ற போலீசார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் மாணவர்களை ஆசிரியர்கள் சாதி பெயரை சொல்லி திட்டுவது தொடர்ந்து வருவதாகவும் நடிகர் சூர்யா ஆதங்கத்துடன் கூறியிருக்கிறார். நடிகர் சூர்யாவின் அகரம் அறக்கட்டளை துவங்கப்பட்டதன் 10ஆம் ஆண்டு விழா சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் நடிகரும் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார், சகோதரர் கார்த்தி மற்றும் அகரம் அறக்கட்டளையில் பயின்ற மாணவர்கள் திரளானோர் பங்கேற்றனர். விழாவின் தொடக்கமாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய சூர்யா, குடும்பம், சமூகம் மற்றும் செய்யும் தொழில் ஆகிய 3க்கும் மாணவர்கள் சரிசமமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நடிப்பின் மூலம் கூடுதலாக சம்பாதித்து அகரம் அறக்கட்டளையின் வாயிலாக இன்னும் அதிகமாக உதவுவேன் என உறுதியளித்தவர், சமூகத்தை பற்றியும் சிந்திப்பதுதான் வாழ்க்கை என்றார். இப்பவும் 2000 பள்ளிக்கூடங்களை நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அப்ப இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை, அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்னவா இருந்ததோ அதுவும் இப்படியே தான் இருக்கு. பள்ளி ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளிக்கான வகுப்பறைகள் கிடையாது, அழகான நல்ல கழிவறைகள் கிடையாது, வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்படிதான் இருக்குது. ஒரு கிராமத்துக்குள்ள போகணும்னா அதோட நுழைவு வாசல் ஒரு சின்ன ஒரு கேட் பாஸ்னா அது பள்ளிக்கூடம் மட்டுமே. உங்க எப்போ நேரம் இருக்கோ, எப்போ முடியுமோ மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. பள்ளிகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் சாதி பெயரை சொல்லி திட்டுவது போன்ற நிகழ்வுகள் வருத்தமளிப்பதாக சூர்யா குறிப்பிட்டார். நிறைய குழந்தைகள் இப்பவும் சொல்றாங்க, எங்க டீச்சர்ஸ் சில டைம் என்னோட ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது. இந்த மாதிரி வெறும் வெளியில நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அறக்கட்டளை நிர்வாகிகளின் அர்ப்பணிப்பு உணர்வை குறிப்பிட்டு பேசிய சூர்யா, குடும்பத்தை காட்டிலும் அகரம் அறக்கட்டளைக்காக அதிக நேரம் செலவழிக்கும் ஜெயஸ்ரீயின் குழந்தையை ஆறத் தழுவி கண் கலங்கினார். I have 2 kids, 2 குழந்தைங்க இருக்காங்க. அம்மாவோட நேரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முன்னதாக பேசிய நடிகர் சிவகுமார், இன்னும் 100 படங்களில் நடித்து கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் அகரம்தான் சூர்யாவின் அடையாளம் என பெருமிதத்துடன் கூறினார். காவலர் வில்சன் கொலை வழக்கில் குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்த கூடுதல் கால அவகாசம் கேட்டு நாகர்கோவில் நீதிமன்றத்தில் போலீசார் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை சோதனை சாவடியில் கடந்த 8ஆம் தேதி இரவு காவலர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அப்துல் ஷமீம், தௌபிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை 10 நாள் காவலில் எடுத்து தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே குற்றவாளிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவலர் கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் கத்தி ஆகியவை மீட்கப்பட்டுள்ளன. விசாரணையில் இந்து முன்னணி தலைவர் சுரேஷ்குமார் கொலை வழக்கில் டெல்லியில் கைது செய்யப்பட்ட சையத் அலி நவூசுடன் தௌபிக் தொடர்பில் இருந்ததும், அவர்கள் இருவரும் காயல்பட்டினம் சீதகாதி நகரில் வசித்து வரும் சையத் அலி நவாஸின் 2வது மனைவி மெய்தீன் ஃபாத்திமா வீட்டிற்கு கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் காயல்பட்டினத்தில் உள்ள ஃபாத்திமா வீட்டிற்கு தௌபிக்கை நேற்று அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதற்கிடையே குற்றவாளிகளின் செயல்பாடுகள், அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள், ஆயுத பரிமாற்றம் போன்ற பல்வேறு விவரங்களை நாகர்கோவிலில் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர்.
மேலும் தௌபிக் அப்துல் ஷமீம் ஆகியோருக்கு தேசிய அளவிலான தொடர்புகள் குறித்தும் விசாரணை நடத்த கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் இருவரின் காவலை நீட்டிக்க கோரி நீதிமன்றத்தில் போலீசார் இன்று மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி குற்றவாளிகள் இருவருக்கும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதற்கு பின்னர் இருவரும் நேசமணி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சீனாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே 250 இந்திய மாணவர்கள் ஊகான் நகரில் சிக்கிக் கொண்டிருக்கும் தகவலும் வெளியாகியிருக்கிறது. சீனாவின் உகான் நகரில் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் கரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான உதவித்தொகை வழங்கப்படும் என சீன அரசு அறிவித்துள்ளது. சீன அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் அளிக்கும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கரோனா வைரஸால் நோய் தொற்றிக்கொண்ட நோயாளிகளின் இந்த சிகிச்சை கட்டணம் பற்றி அடிப்படை மருத்துவ காப்புறுதியை தவிர தனிநபரால் செலுத்த வேண்டிய பகுதிக்கு நடுவர் அரசும் உள்ளூர் அரசும் உதவித்தொகை வழங்கும். நோயை கட்டுப்படுத்தி சமாளிக்கும் பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்கும் வேறு பணியாளர்களுக்கும் சீன அரசு தற்காலிக மானியம் வழங்கும். சீன தேசிய சுகாதார ஆணையத்தின் அறிக்கையின்படி பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த தரை போக்குவரத்து, விமான பயணியர் போக்குவரத்து மற்றும் இருப்பு பாதை போக்குவரத்து வாரியங்கள் முன்னெச்சரிக்கை திட்டத்தை வகுத்து செயல்பட வேண்டும். ஹாங்காங், மெக்சிகோ மற்றும் தைவானில் கரோனா வைரஸ் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு சீனாவில் இருந்து வரும் பயணிகள் தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே வெளியேற அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வைரஸ் தாக்கத்தை தடுக்கும் வகையில் கடும் கட்டுப்பாடுகளை சீனா மேற்கொண்டுள்ளது. விலங்குகளை விற்கவோ வளர்க்கவோ இறைச்சிக்காக பயன்படுத்தவோ முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என சீன அரசு அறிவித்துள்ளது. தடையை மீறுவோர் குறித்து தகவல் தெரிவிக்க இலவச தொலைபேசி எண்ணையும் சீன அரசு அறிவித்துள்ளது. உகானில் இன்னும் 250 இந்தியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சீன புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு இந்தியர்கள் பலர் வெளியேறிவிட்ட நிலையில் மாணவர்கள் மற்றும் வேலைக்காக தனித்து வசிப்போர் மட்டுமே அங்கிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உகானிலிருந்து இந்தியா திரும்பிய 11 பேரில் 4 பேருக்கு பாதிப்பில்லை என மத்திய சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. கேரளாவில் 6 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், நேபாளம், தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் கரோனா வைரஸ் குறித்த கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது. மேலும் நோய் தாக்கத்தால் 2744 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. நோய் பாதிப்பு பரவுவதை தடுக்க புத்தாண்டு கால விடுமுறையை பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பின் தீவிரம் நினைத்து பார்க்க முடியாத வகையில் இருப்பதாகவும் அந்த ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இதனிடையே ராஜஸ்தானிலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் சீனாவில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிய நிலையில் அவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி தென்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை SMS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு பரிசோதனை நடத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ரகு சர்மா தெரிவித்திருக்கிறார். ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது நேற்றிரவு அடுத்தடுத்து 5 ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 3 ஏவுகணைகள் நேரடியாக தூதரகத்தை தாக்கியதாகவும் அதில் 1 தூதரகத்தில் உள்ள உணவகத்தின் மீது விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் சேத விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈராக் பிரதமர் அதில் அப்துல் மஹதி இனி இதுபோன்ற தாக்குதல் நடைபெறாமல் தடுக்க பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுத்தவர்களை கைது செய்யும்படியும் அவர் உத்தரவிட்டுள்ளார்.
பாக்தாத்தில் வைத்து ஈரான் உளவுப்படை தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்க படையினர் குண்டு வீசி அழித்ததைத் தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஏற்கனவே ஈரான் 2 முறை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் தொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. தடுப்பூசி போடுவதன் அவசியத்தை வலியுறுத்தி மத்திய அரசு தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராஜஸ்தானில் 55% குழந்தைகளுக்கு மட்டுமே தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. அங்கு சுகாதார ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். After a 3-month break, it's a new season in Savai Madhopur, home to the Ranthambore National Park and Tiger Reserve. But for villagers living around the periphery of Ranthambore, the man-animal conflict, a reality lived every day. It's in these circumstances health workers carry out their immunization duties. In the semi-urban village of Khilchipur, the fear of fever post-immunization surfacing once again. ज्योति बताइए कि इसका टीकाकरण करवाया है? नहीं। अच्छा, क्यों नहीं करवाया? इसको बुखार आती है, उस दिन ये बुलाने आते हैं। The Thar Desert leading us to Rajasthan's second largest district, Bikaner. At the primary health centre in Goru village, there is just no staff. मेरे पास में इस पीएससी में 13 गांव हैं। था जाके पॉपुलेशन में मैं सिर्फ एक ही स्टाफ हूँ यहाँ पर। आपकी डिलीवरी कहाँ हुई थी? घर पे। अच्छा, तो ये कितना महीना का बच्चा है आपका? 1.5 महीने से 2-4 दिनों पर ही। अब तक कोई टीका किया है? नहीं किया। And then the unthinkable. To immunize her baby, Bhavari walks 9 kilometers from her village to this primary health centre. That's 9 kilometers on the desert stand with a baby in her arms. Refreshingly, many here understand the benefits of immunization. इससे बच्चा सेफ रहता है, इससे कोई बीमारी नहीं होती, जैसे खांसी हुई, टीबी हुई, निमोनिया या ऐसी जैसी बीमारी कोई नहीं लगती है उसे. While overall full immunization coverage has increased in Rajasthan, the state reels from a 28% shortage of ANMs. However, what has helped increase immunization are well-targeted, incentivized government schemes. प्रधानमंत्री मातृत्व वंदन योजना जो चल रही है, उसमें है कि आप पहले टीकाकरण कराओगे, है ना, कार्ड बनाओगे तो ही आपको पैसा मिलेगा. तो कुछ इस तरह भी लोगों की सोच बदली है. குடியரசு தின விழா நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இமயமலையின் உச்சியில் உறையும் பனியில் தேசிய கொடியை ஏற்றி வீரர்கள் மரியாதை செலுத்தினர். கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ராஜஸ்தான் உட்பட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் ஆளுநர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட பிறகு காஷ்மீரில் முதல் முறையாக குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கிரீஷ் சந்திர முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். லடாக் பனிமலையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். கடல் மட்டத்திலிருந்து 17,000 அடி உயரத்தில் உறைய வைக்கும் -20 டிகிரி குளிரில் தேசிய கொடியேற்றிய வீரர்கள் பாரத் மாதா கி ஜே என்றும் வந்தே மாதரம் என்றும் முழக்கமிட்டனர். இதேபோல் இமாச்சல பிரதேசத்தில் இமயமலை உச்சியில் 10,000 அடி உயரத்தில் தேசிய கொடியேற்றப்பட்டது. நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்தில் அந்த மையத்தின் பொதுச் செயலாளர் பயாஜி ஜோஷி தேசிய கொடியேற்றி வைத்தார். டெல்லி சாகின் பார்க்கில் 1 மாதத்திற்கும் மேலாக குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடி வரும் பெண்கள் தேசிய கொடியேற்றி குடியரசு தினத்தை கொண்டாடினர். இதேபோல் லக்னோவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்களும் தேசிய கொடியேற்றினர். மேற்கு வங்க எல்லையில் உள்ள புல்பாரி பகுதியில் மூவர்ண கொடியை ஏற்றிய பாதுகாப்பு படை வீரர்கள் வங்கதேச வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாஜக தலைவர் JP நட்டா ஆகியோர் தங்கள் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றி குடியரசு தினத்தை கொண்டாடினர். கொழும்புவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
இதில் இலங்கை பிரதமர் மகிந்த ராஜபக்சே கலந்து கொண்டார். 71வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் பன்வாரிலால் முப்படை வீரர்களுடன் சேர்ந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு வந்த ஆளுநர் பன்வாரிலாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்பு ஆளுநர் பன்வாரிலால் மூவர்ண கொடியை ஏற்றினார். திரு மோகக் சர்மா தொடர்ந்து வருகிற சர்வதேச கடல்சார் கழக பிரிவினரை வழிநடத்துகிறார். பின்னர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி முதலமைச்சர் பழனிசாமி கௌரவித்தார். The Honorable Chief Minister is now presenting the Anna Medal for Gallantry. General பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். திருமதி தனலட்சுமி from திருவள்ளூர் district. பந்தயச்சாலை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் ஏ சக்திவேல். The Chief Minister is now presenting the best police. விருதுகள் வழங்கப்பட்ட பின் தமிழக காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் சாகசம் நிகழ்த்தினர். DGP தமிழ்நாடு head of the police force திரு JK Tripathi IPS. முன்னிலையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலும் உயர் அதிகாரிகளின் வாகன சாகசம் வந்து கொண்டிருக்கிறது. தலைவி உருவாக்கிய நெருப்பு கணைகள் நாங்கள் தமிழக காவல் என்று வீர சாகசத்தை